Welcome to Aari Embroidery Basic Class Session 3. இன்னைக்கு நம்ம ஃபுல்லா வந்து ஸ்டிச்சஸ் பார்க்க போறோம். என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிட்ச் நல்லா பிராக்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செஷனுக்கு வாங்க. இந்த செஷன்ல உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் நேர்கோட்டு தையல் ஃபுல்லா வந்து கவர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செயின் ஸ்டிட்ச். இந்த செயின் ஸ்டிட்ச் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களால் வந்து நெருக்கமாக போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் போடுற செயின் வந்து சின்னதாக நெருக்கமாக இருக்கிற மட்டுக்கும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக வந்து தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் செயின் ஸ்டிச் கரெக்டாக உங்கள் நீடிலுக்கு தக்குன மாதிரி ஸ்டிச்சஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேசிக் லெவலில் செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ்லேயும் ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸில் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி சின்ன ஸ்டிச்சஸை ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்டிச் நம்பர் 1. இப்போ ஸ்டிச் நம்பர் 2 வந்து டபுள் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். டபுள் செயின் ஸ்டிச்சுக்கும் வந்து எப்பயும் போல் செயின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி போட்டுகிட்டே வரோம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்டெம் வந்து கொஞ்சம் திக்காக வேணும், எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்கான எஃபெக்ட் வேணுமோ அங்கெல்லாம் வந்து இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். எப்பயும் போல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக போட்டுருங்க. அப்புறம் அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் கேப் இல்லாமல் வந்து இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து கொடுப்போம். அதுதான் வந்து டபுள் செயின் ஸ்டிச் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். கேப் இல்லாமல் கரெக்டாக அதே அளவுக்கு நான் கொஞ்சம் லென்த்தாக போட்டு காட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம சூஸ் பண்ணுற சேம் லென்த்தில் அடுத்து போடுற செயினும் வந்து போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும்னு கொஞ்சம் லென்த்தாக போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறப்பையும் இதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப லென்த்தில் லைட்டாக கொஞ்சம் லென்த்தான ஸ்டிச்சஸாக போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். சின்ன ஸ்டிச்சஸும் வந்து யூஸ் பண்ணலாம். நமக்கு எந்த மாதிரி எந்த இடத்துல எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அழகான ஸ்டிச்சாக வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு ஸ்டிச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து ஜிக்ஸாக்காக போட போகிறோம். அதனால தான் இந்த ஸ்டிச்சோட பேர்லேயே உங்களுக்கு தெரியும் விவியாக வந்து போட போகிறோம். அதாவது ஜிக்ஸாக்காக போட போகிறோம். இது ஜிக்ஸாக்னா அப்படியே வந்து நம்ம செயினை இந்த சென்டர் லைன்லேருந்து சென்டர் லைனுக்கு ஜஸ்ட்டு தாண்டி ஒரு லென்த்தாக வந்து ஒரு ஸ்டிச் கொடுங்க. அதே மாதிரி சென்டர் லைனுக்கு இந்த பக்கம் இருந்து எடுத்திருக்கேன் ஸ்டிச்சு. சின்னதாக ஒரு நாட் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பியும் அதே மாதிரி இது உங்களுக்கு அந்த நாட் ஸ்டிச் கொடுக்குற ப்ராக்டிஸ் வந்து நல்லா வந்துடும். அதனால தான் இந்த ஸ்டிச் வந்து அடுத்து போடுறோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னா சின்னதாக வந்து இந்த மாதிரி வேணால் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இன்னும் சின்னதாகவும் எடுக்கலாம், இன்னும் பெருசாகவும் எடுக்கலாம். அதாவது அது நமக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி வேணுமோ அதை பொறுத்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் வந்து பார்டர் ஸ்டிச் வந்து கொடுப்போம். இப்போ இதில் சின்னதாக வந்து நாட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த நாட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்தோன்னா வேறு மாதிரி லுக் வந்து இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஹெரிபோன் மாதிரி போடுறோம். அதை பேஸ் பண்ணி தான் க்ரீட்டான் மாதிரி போடுறோம். ஒய் ஸ்டிச்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியும் போடுறோம். ஸோ இந்த நாட் கொடுக்குறோம் இல்லையா இந்த ஜிக்ஸாக்ல, அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி தான் வேறு ஸ்டிச்சஸ் வந்து போடுறோம்.
இப்போ நெக்ஸ்ட்டு காட்டா ஸ்டிச் பார்க்கலாம். அதுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அந்த செயினை பேஸ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணோம் இல்லையா ஜிக்ஸாக்கு, அதே ஜிக்ஸாக் நாட் இல்லாமல் போடுவோம். இதில் நம்ம நாட் கொண்டு வந்து போடுறோம் இல்லையா, அதே ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து உங்களுக்கு நாட் இல்லாமல் வரும். அதுதான் காட்டா ஸ்டிச். இந்த காட்டா ஸ்டிச் வந்து நம்ம மெயினாக கட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். நார்மலாக வந்து ஸ்டிச்சாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா இது ஏற்கனவே ஒரு செயின் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஜிக்ஸாக்காகவும் கொண்டு வரனால நல்லா அழகான ஸ்டிச்சாகவும் இருக்கும், எம்போஸ்டு லுக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சை நீங்கள் செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணலாம் கட் ஒர்க்குக்கு இல்லாமல். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் செயின் வந்து போட்டுக்குவோம். பேசிக் செயின் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு ஒரு நாட்டு, இந்த சைடு ஒரு நாட்டு. ஸோ கரெக்டாக ஜிக்ஸாக்காக கொடுக்கணும். ஸோ கரெக்டாக இந்த சைடு ஒரு செயின், இந்த சைடு ஒரு செயினாக ஜிக்ஸாக்காக கொடுத்துட்டே வரேன். ரெண்டு சைடும் வந்து இந்த ஸ்டிச் கொடுக்குறனால உங்களுக்கு பிசுறு எதுவும் இருக்காது. ஸோ கட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செப்பரேட் ஸ்டிச்சாகவும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு பல்ட்டி ஸ்டிச் பார்ப்போம். பல்ட்டி ஸ்டிச் பார்க்க போகிறோம். பல்ட்டி ஸ்டிச்னால் உங்களுக்கு பேக் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுதான் பல்ட்டி ஸ்டிச். பல்ட்டினா பேக்குன்னு அர்த்தம். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த செயினுக்கு பக்கத்தில் ஒரு நாட் ஸ்டிச் கொடுப்போம். இந்த செயினுக்கு நடுவில் பேக் வந்து இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்து எடுக்கிறோம். முதல்ல ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்தோம், இந்த செயினுக்கு பக்கத்தில் ஒரு நாட் ஸ்டிச் கொடுத்தோம், சின்னதாக நாட் ஸ்டிச் கொடுத்தோம். இப்போ இதை இந்த மாதிரி லூஸாக எடுத்துகிட்டு இந்த செயினோட சென்டரில், இப்போ போட்ட இந்த செயினோட சென்டரில் எகெயின் நீடில் கொடுத்து இன்னொரு ஸ்டிச் போடுறோம். தான் பல்ட்டி ஸ்டிச். ஒரு தடவை பாருங்கள். செயினு, நாட் ஸ்டிச், பேக் வந்து இன்னொரு ஸ்டிச். நீங்கள் இதை கொஞ்சம் தடிமனான த்ரெட்டில் கொடுத்தீங்கன்னா இந்த நாட் ஸ்டிச் இல்லாமையும் பேக் வர முடியும், நின்றுரும். இப்படியே வந்து பேக் வரலாம். இப்போது உங்களுக்கு இது சில்க் த்ரெட்னால நழுவிட்டு வரும், இந்த மாதிரி தூக்கிட்டு வரும். அதனால தான் நாட் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். இதே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நாட் வந்து தேவை இருக்காது. ஸோ இதுதான் வந்து பல்ட்டி ஸ்டிச்சு. ஸ்டிச்சு கஜூரி ஸ்டிச். கஜூரி ஸ்டிச்னால் நம்ம ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா லென்த்தாக எடுத்திருக்கேன். லென்த்தாக எடுத்துகிட்டு இங்கே கொடுத்து நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு திருப்பியும் பேக் வரேன். பேக் வந்து அதே ஸ்பாட்க்கு வந்து அங்கே ஒரு நாட் ஸ்டிச் கொடுப்போம். திருப்பியும் அகெயின் இங்கே இப்போது நாட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு ஸ்டிச் வந்து கொண்டு வாங்க. அதாவது இங்கே நம்ம மொத்தமாக போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்செல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி எடுங்க. எடுத்துட்டு இந்த ஸ்டிச்சை விட லென்த்தாக எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரே அளவு கொடுத்தோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் லென்த்தாக. இப்போ
இந்த சைடு வரப்போ கொஞ்சம் லென்த்தை குறைச்சி கொடுத்து நாட் பண்ணுங்கள். நாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் பண்ணியிருக்கேன். நாட் பண்ணதும் இந்த ஸ்டிச்சை எகெயின் இழுத்து இந்த ஸ்டிச்சை விட கொஞ்சம் லென்த்தாக கொடுப்போம். இன்னொரு தடவை நாட். எப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ஒரு தடவை நாட் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கே நம்ம எவ்வளோ விட்டோமோ அதே அளவுக்கு இந்த இடத்துலையும் விட்டு இன்னொரு ஸ்டிச். நாட் பண்ண மறந்துடாதீங்க. இங்கே இந்த சைட்லேருந்து மேலேருந்து கொடுக்குறப்ப கொஞ்சம் கீழே நகர்த்தி கொடுக்குறோம். அதே மாதிரி மேலே வர்றப்ப கொஞ்சம் இந்த லென்த்தை கம்மி பண்ணி கொடுக்குறோம். இங்கே எக்ஸ்ட்ரா பண்ணுறோம், இங்கே கம்மி பண்ணுறோம். ஸோ ஒரே லாஜிக்கில் போடுறோம். ஆனால் எவ்வளோ அழகான ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இது ஃபில்லிங்லேயே வந்து ரொம்ப அழகான ஃபில்லிங் ஸ்டிச்சாக இருக்கும். இதை நம்ம எஃபெக்டிவாக எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்தர் கிளாஸஸில் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம் ஸ்டிச். ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு எப்பயும் போல் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லென்த்தான ஸ்டிச் வந்து கொடுத்து நாட் பண்ணிவிட்டு பேக் வாங்க. பேக் வந்து பேக் கொடுத்துட்டு அங்கேயும் ஒரு நாட் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்து இன்னொரு ஸ்டிச், இன்னொரு நாட். இது சாட்டின் ஃபில்லிங் மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த பேக் வர்ற இடத்துல நம்ம பாதிக்கு மேலே வந்து வரோம். இந்த கொடுக்குற ஸ்டிச்சோட பாதிக்கு மேலே வந்து நாட் கொடுக்குறோம். கரெக்டாக அந்த லைன் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரே அளவாக உங்களுக்கு வர மாதிரி மெயின்டைன் ஆகும். இதை நீங்கள் ரொம்ப இடத்துல வந்து
சாட்டின் ஃபில்லிங்க்கு பதிலாக இந்த ஃபில்லிங்கே வந்து யூஸ் பண்ணலாம். இது சாட்டின் ஃபில்லிங் தான், ஆனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போட. ஏன்னா அந்த ஒரே லென்த்தில் மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும். ஸ்டிச் வந்து கரெக்டாக அதே ஸ்பாட்டில் நீட்டாக வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும். ஸோ இது ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப, அதாவது இப்போ ஃபுல் ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ஸ்டெம்முக்கு இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். நீங்கள் வெறும் செயின் போடுறத விட, டபுள் செயின் போடுறத விட இது உங்களுக்கு அழகான ஸ்டிச்சாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சை நம்ம ரொம்ப இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது ஸ்டெம் ஸ்டிச் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச் பார்ப்போம். செயின் வந்து போட போகிறோம். வீட்டியர் செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் ஆரி நீடில் போட போகிறோம். ஆரி நீடில் போட இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தான செயினாக ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே ஒரு சின்னதாக ஒரு நாட் ஸ்டிச் வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அப்புறம் இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் இப்படி கிராஸாக குத்தி செயின் போட்டு இந்த செயினை இப்படி பேக்கில் இழுங்க. இழுத்திங்கன்னா இந்த மாதிரி பேக் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நாட். எகெயின் இந்த பக்கம் பேக். எகெயின் இன்னொரு நாட். இப்போ இந்த நாட்டுக்கெல்லாம் காமனாக இன்னொரு நாட் ஸ்டிச் கொடுத்துட்டு அதே மாதிரி லென்த்தாக செயின் ஸ்டிச் சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். லென்த்தாக செயினு ஒரு நாட் கொடுத்து இந்த சைடு கொடுத்துட்டு, நான் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெட்டலாக வந்து காட்டுறேன், ஏன்னா ஈஸியாக இருக்கணும் பார்க்குறதுக்குங்கிறதுக்காக. நீங்கள் இதை கொஞ்சம் சின்ன சைஸாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். பெரிய சைஸும் வந்து நல்லா தான் இருக்கும். இந்த நாட் எல்லாமே வந்து அந்த செயினுக்கும் உள்ளே தான் போட்டு எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த வி வந்து பேலன்ஸ்டாக ஒரே அளவாக வந்து கொடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். ஒன்றும் ட்ராயிங் எல்லாம் தேவையில்லை. நம்ம எடுக்கிற கணக்கை வச்சு கொஞ்சம் பெர்ஃபெக்டாக எடுத்தோன்னா அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போது வீட்டியர் செயின் வந்து இந்த மெத்தடில் இப்போ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பார்ப்போம். நம்ம போட போகிற ஸ்டிச் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து சட்டாய் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. சட்டாய் ஸ்டிச்சிங்கோட பேஸ் இது. சட்டாய் ஃபில்லிங் போடுவோம், அந்த ஃபில்லிங்கோட பேசிக் வந்து இந்த ஸ்டிச் தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டிச் வந்து தெரிஞ்சால் தான் உங்களால் அந்த ஸ்டிச்செல்லாம் வந்து போட முடியும். ரொம்ப அழகான ஃபில்லிங் ஸ்டிச் வந்து இருக்கும். ஸோ இது வந்து அதோட பேசிக். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயின் ஒன்று போடுறோம், கொஞ்சம் லாங்காக போடுறோம். செயின் ஒன்று கொஞ்சம் லாங்காக அந்த மாதிரி போட்டு அதுக்கு பக்கத்தில் நாட் பண்ணிக்கிறோம். நாட் பண்ணதும் இங்கேருந்து இந்த மாதிரி சைடில் இப்படி கொடுத்து பேக் எடுத்து இந்த செயினுக்கு உள்ளே அந்த நாட்டை கொண்டு போய் இன்னொரு தடவை நாட் போடுறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச், நாட்டு சைடில் கொடுத்து பேக் எடுக்கணும். இப்போ செயினுக்கு உள்ளே நாட் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு போகிறோம். ஸோ ரொம்ப அழகான பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டிச்சஸை பேசிக்காக வச்சு ரொம்ப ஸ்டிச் வந்து போடுவோம். அதனால் இந்த ஸ்டிச்சை வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி இதில் ரொம்ப வேரியேஷன்ஸும் இருக்குது. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொண்டு வர முடியும் இதுலேயே. அதையும் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம்.
இந்த ஸ்டிச்சோட லென்த்தை எப்படி வேணுமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். சின்னதாக பெருசாக நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது லீஃப் ஸ்டிச்சு. லீஃப் ஸ்டிச் ஃபில்லிங் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஒரு நாட் போட்டு பேக் எடுத்துக்கோங்க. பேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்னொரு நாட் ஒன்று போட்டுக்குவோம். அப்புறம் சைடில் அதே மாதிரி செயின் கொடுத்து நாட் கொடுத்து பேக் எடுக்கிறோம். எகெயின் இந்த சைடில் இதை வந்து ஈவனாக கொடுக்கணுன்னெலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளியும் கொடுத்துக்கலாம். அது எப்படி நமக்கு வேணுமோ, நம்ம எந்த மாதிரி வந்து ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ரேண்டமாகவும் போடலாம், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டும் வந்து போடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெருக்கமாக போட்டோம், இப்போ கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி வந்து வேணுமோ அந்த ஃபில்லிங் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செய்யலாம். இந்த பேக்கில் வர ஸ்டிச்சும் வந்து லென்த்தாகவும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு எந்த ஸ்பாட்டில் எப்படி வேணுமோ அதை பொறுத்து இந்த ஃபில்லிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த லீஃப் ஃபில்லிங்கோட போடுற ஸ்டெம். ஸோ இந்த செஷனில் இப்போது 10 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செஷன்லேருந்து ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்டர் ஸ்டிச் முடிச்சுட்டு ஃபில்லிங் ஸ்டிச் வரும் உங்களுக்கு. பார்டர் ஸ்டிச் அடுத்து இதுலேயே வந்து பார்டர்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபில்லிங் ஸ்டிச்சோட பார்டர் ஸ்டிச் வரும். இந்த மாதிரியான ஸ்டிச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்லேயும் பார்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம்.